ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு லன்ச் பண்ணியிருக்கேன் மத்தியானமா. ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் பக்கோடாக்காக நான் மஞ்சளும் தண்ணியும் வச்சுருக்கிறேன். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து மைதா தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்தாப்பில். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காமலே இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மஞ்சள் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரையும் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு பாருங்கள். இது சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை சுண்டைக்காய் இருக்குது இல்லையா, அது 3யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இந்த குழம்பு வந்து ஃபஸ்ட்டு டே சாப்பிட்றத விட செகண்ட் டே சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பண்ணுறதுனால ஷேக் ஆகுது நல்லா. இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து சாம்பார் பவுடர் ரெடிமேடு எங்கள் கிட்டே இருக்கிறது வந்து சேர்த்துக்கிறேன். ரெடிமேட் சாம்பார் பவுடர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருந்ததை வந்து 3 வாட்டி கரைச்சி விட்டுருக்கேன். கரைச்சி விட்டு நல்லா இது பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கோடாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நான் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறப்பே கரண்ட் வேறு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பக்கோடாவையும் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மாவு வந்து இது பண்ணி பார்த்தேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடாவை வந்து நல்லா போட ஆரம்பிச்சிடலாம். பக்கோடா ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. இதுதான் என்னோடய லன்ச்சு. சுண்டக்காய் குழம்பும் காலிஃப்ளவர் பக்கோடா சாதம் இதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.